2020லிங்க 20 ஃபர்ஸ்ட் கோவிட் வந்துச்சு இல்லைங்க. கோவிட்ல வந்து வெட்டு போன மாட்டை நம்ம வந்து காப்பாத்துனதுங்க. பொங்க கோசாலா மூலியமா காப்பாத்தி இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்குதுங்க. 4 வருஷமா வச்சிருக்கிறோங்க. கிடாரி கண்ணுல வாங்கினதுங்க, பல் போடாம வாங்கினது. இப்ப மாடு கடை சேர்ந்துருச்சுங்க. அதனால இப்போ எங்களுக்கு ரொம்ப நான் வந்து பொங்க கோசாலா மூலியமா நான் வாங்கிட்டே இருக்கிறோங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு கால கிடாரி கண்ணு ஒண்ணு வந்து வளர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சிவகுமார் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணுங்க. சரி சரி. அக்கா வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம சத்தி வேளாண் காலேஜுக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. இன்னைக்கு ஷோக்கு வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க? இன்னைக்கு நாங்க 4 மாடு கொண்டு வந்துக்கிறோங்க. 4 மாடு? ஆமாங்க. சரி சரிங்க. இல்ல ஃபேமிலியோட வந்துட்டீங்க? ஆமாங்க. பையன் இப்ப எத்தனை படிக்கிறாங்க? பையன் எல்கேஜிங்க. பழையக்கோட்டையில பார்த்தது. அதுக்கப்புறம் போன வருஷம் ஷோல பார்த்தோம். ஆமாங்க. சரி சரிங்க. இது பேத்திங்களா? ஆமாங்க, இது பேத்தி. இது பேர. பாப்பா பேருங்க? பாப்பா பேரு ஹரிணியா மகிழ். ஹரிணியா மகிழ். மகிழ். மகிழ் பேரே டிஃபரெண்டா வைக்கிறீங்க. எங்க இருந்து கிடைக்குன்னு தெரிய மாட்டேங்குது. சாந்தனும் ஆயோன் பையன். சாந்தனும் ஆயோன். ஆமாங்க. டேய் இங்க பாருங்க, இங்க பாருங்க, வீடியோ பாருங்க. அந்த மாடு கொண்டாடலையா? கொண்டு வந்திருக்காங்க. சொல்லு எங்க இருக்குங்க? காராம்பஸ். ஆமாங்க. சரிங்க. அப்படி இதை பாத்துடலாம். இது எத்தனை பல்லுக்க போட்டிருக்கு? பல்லு எத்தனை பல் போட்டிருக்கீங்க? மயில மாடு 4 பல்லுங்க. 4 பல்லு. ஈத்து இறங்கி இருக்கீங்களா? ஈத்து இறங்கி இருக்கீங்களா இல்ல கிடாரிங்களா? தேனிக்குதுங்க. இது 2ஆம் நேத்துக்கு. 2ஆம் நேத்து. ஆமாங்க. சரி சரிங்க. அதுங்க அது 2ஆம் நேத்துக்குனே. 2ஆம் நேத்து தான். அது 2ஆம் நேத்து. கண்ணோட இருக்கீங்களா? கண்ணு என்ன கீழே படுத்துருக்கு? கீழே படுத்துருக்கு. கால கண்ணுங்களா? ஒட்ட கண்ணு. கிடாரி கண்ணோட வந்திருக்காங்க. மாமா பாரு, கண்ணு பாக்குறதுனால ஜம்முன்னு அழகா இருக்கு. அது போக வேற எத்தனைக்கா இருக்கு? அது என்னங்க அந்த பக்கம் மாடு, அங்க ஒரு மாடு. அந்த காளைங்களா? அந்த மாட்டு போலாம். அந்த மாடு நாங்க வந்து நிக்கிறது காராம்பஸ். இந்த காராம்பஸ் இருக்குல்லங்க? ஆமாங்க, காராம்பஸ். இது எத்தனை ஈத்து போட்டிருக்கீங்க? இது 2ஆம் நேத்துக்குண்ணே. 2ஆம் நேத்து. ஷோக்கு போன தடவை பிரைஸ் அடிச்சீங்களா? 3ஆம் நேத்து. போன தடவை பிரைஸ் அடிச்சீங்களா? ஆமாங்க. போன தடவை பிரைஸ் அடிச்சீங்க. சரி சரி. தங்க மட்டும் வாங்கிட்டு போனாங்க. நீங்க சத்தி காலேஜ்ல வாங்கிட்டு போனீங்க. அதோட கண்ணுங்களா இது? இது கிடாரி கண்ணு. இது காலக்கண்ணுங்க. காலக்கண்ணுங்களா? சரி சரி. இந்த வருஷத்துல உள்ள போயிட்டு வந்தாச்சுங்களா? ஒண்ணு போலீங்க. அந்த ஒரு பிள்ளை மாடு போயிட்டு வந்துருக்காங்க. மயில மாடு ஒண்ணு கொண்டு வைக்கிறேன். சரி சரி. இப்போ நீ கூப்பிட்டு போகணும். நீ கூப்பிட்டா மறுபடியும் போகணும். சரி, இந்த ஷோ பத்தி உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுமா? எப்படி இருக்குது என்ன நடத்துறாங்க? வருஷத்துக்கு ஒரு இதை திருவிழா மாதிரி நல்லா நடத்துறாங்க. எங்க இருந்தாலும் வர்றோம். நம்ம நல்லா சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்குமே மாட்டுகளுக்காக எங்களுக்கு எல்லாம் நல்லா பாதுகாப்பா இருக்குது. எல்லாமே பராமரிப்பு நல்லா இருக்கு. சரி ஓகே. இந்த மாதிரி மாடு கண்டு வேண்டாம் உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாங்களா? மாடு வாங்கிக்குவீங்க? சரி சரிங்க. சரிங்க. அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. சரிங்க. அவர் நம்பர் கொடுத்துடலாங்களா? அப்படியே அவர் நம்பர் சொல்லிருங்க. நம்பர் 999 43 15 230. சரி ஓகேக்கா, ரொம்ப நன்றி. குட்டி பாய். வணக்கம் சொல்லு. போச்சு. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லிருங்க. இங்க பாருங்க. வணக்கம். இங்க பாரு. வணக்கம் சொல்லு. வணக்கம். வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. இங்க பாரு. வணக்கம் சொல்ல தருவேன். இங்க பாருப்பா. சரி ஓகேங்க. சரி ஓகே பாய். சொல்லிருங்க. மயிலக்கால பிச்சுட்டு வந்து அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இந்த காராம்பஸ் என்ன விற்பனைங்களா? இல்ல விற்பனைக்கு இல்லைங்க. ஆக்சுவலா வந்து இது 2020லிங்க 20 ஃபர்ஸ்ட் கோவிட் வந்துச்சு இல்லைங்க. கோவிட்ல வந்து வெட்டு போன மாட்டை நம்ம வந்து காப்பாத்துனதுங்க. பொங்க கோசாலா மூலியமா காப்பாத்தி இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்குதுங்க. 4 வருஷமா வச்சிருக்கிறோங்க. கிடாரி கண்ணுல வாங்கினதுங்க, பல் போடாம வாங்கினது. இப்ப மாடு கடை சேர்ந்துருச்சுங்க. கடை சேர்ந்துருச்சு. அதனால இப்போ எங்களுக்கு ரொம்ப நான் வந்து பொங்க கோசாலா மூலியமா நான் வாங்கிட்டே இருக்கிறோம்ங்க. அப்புறம் எங்களுக்கு ஒரு
கிடாரி கண்ணு ஒண்ணு வந்து வளர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி சரி. அதனால நாங்க வந்து அவங்களுக்கு இதா என்ன சொல்றதுங்க, ஒரு டேங்க்ஸ் ஃபுல்லா தான் ரொம்ப இருக்கு. நன்றி ஆமா, தெரிவிச்சுக்கிறேன். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சிவகுமார் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணுங்க. சரி சரி. ரொம்ப நன்றிங்க. சரிண்ணா. சரி. இப்ப இந்த ஒரு மாடு மட்டும் தான் அவங்க மூலமா வாங்கிருக்கீங்களா, வேற இல்லைங்க, நான் மொத்தம் ஒரு 4 மாடு வாங்கினோமுங்க. அதுல 2 கொடுத்துட்டோமுங்க. இது ஒண்ணு வச்சிருக்கிறோமுங்க. அப்புறம் இது இன்னொரு வீட்டுல இன்னொரு மாடு ஒண்ணு இருக்குங்க. அந்த மயில மாடு கடை போட்டிருக்கிறது அந்த கடைசி மாடுங்க. அது பழையகோட்டையில வாங்க. பழையகோட்டையில வாங்க. எல்லாமே அவர் மூலமா சப்போர்ட் பண்ணி வாங்கலாம். ஆமாங்க. சரி ஓகே. நாம பழையகோட்டையில விக்கிறது சரிங்க. சரிங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி. கொங்கன் ஃபார்ம்ஸ் அவங்களோட மாடுகள் தான். காரி பிளஸ் இதுவும் காரி தான். நல்ல பெரிய வர்க்க மாடுகள் தான். கொங்கன் ஃபார்ம்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். பின்னாடி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய வர்க்க மாடுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. பெரிய பிரீடு எல்லாமே. அப்படியே இதுல பார்த்தோம்னா மாடுகளுக்கு ஷோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு ஜம்முன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ஷூ இருக்கு. நீங்க எத்தனை மாடுனா கொண்டாந்தீங்க? 5 ரூபாய். எல்லாம் மேக்கப் நடந்துட்டு பிஸியா இருக்க மாட்டிருக்கு. சரி ஓகேண்ணா, அப்புறமேல வந்துடுறேன். அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிட்டு. இதெல்லாமே சிவகிரி காடி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆள் எல்லாமே பிஸியா இருப்பாங்களாட்டு இருக்கு. அங்க போய் பெரிய மாடு ஒண்ணு இருக்குது. இது எந்த ஏரியா தெரியாது. நீங்க அந்த மாடா? பெரிய மாடு. அது எந்த ஏரியால இருந்து வருதுங்க? சேலம். வில்லங்கம்மா. ஃபார்ம் விவசாயி வளர்த்துறதானே? பெருந்துறையில எடுத்தோம். அப்படியே இப்போ வந்து என்ன சேட்டை பண்றானே? அதே மாதிரிதான் சைலண்டா இருக்கிற. அப்படி ஷோக்கு ஏத்தன பல்ஸ் அந்த மாட்டுல வருமா? சரி சரி. இது வந்து வில்லங்கம்னு சொல்லி சேலம் ஏரியால இருந்து வளர்ந்துருக்காங்க. விவசாயி ஒருத்தர் வளர்த்துற அருமையான மாடு. இது வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு மட்டும். பின்னாடி வேற வந்து கூட்டிட்டு வந்துருக்கா. ப்ரீடிங் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாம விவசாய வேலைகளுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பின்னாடி இன்னொருத்தர் விவசாயி வந்துட்டு இருக்கிறாரு. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.